இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, தினமும் வந்து ரூ. 50 வந்து முதலீடு செஞ்சு வந்து 1 கோடி பெறுவது எப்படி பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எந்த ஒரு விஷயத்தை வந்து ஒரே நாளில் வந்து முடித்துவிட முடியாது. அது வந்து ரொம்ப கஷ்டம் தான். அதற்கு வந்து தினமும் வந்து சிறு முயற்சி செய்ய வேண்டும். இதே போன்று தான் முதலீடும். தினமும் ஒரு சிறு தொகை சேமித்தால் நீண்ட காலத்தில் பெரிய தொகை பெற முடியும். பெரிய தொகையை உருவாக்கிட முதலீட்டாளர்களை பார்த்தோம்னா கண்டிப்பாக அவர்கள் ஒரு சிறிய முதலீட்டை தான் தொடங்கியிருப்பார்கள். இந்த வீடியோவில் வந்து தினமும் ரூ. 50 சேமித்தா 1 கோடியே பெற முடியும் என்பதை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். ஒரு நாளைக்கு ரூ. 50 சேமிப்பதன் மூலம் கூட்டு வட்டியை வழங்கும் திட்டத்தில் முதலீடு செய்வதன் மூலமும் 1 கோடி ரூபாய்க்கு மேல் கார்ப்பரேட்டை உருவாக்க முடியும். இதை நம்புவதற்கு உங்களுக்கு சற்று கடினமாக தான் இருக்கும். எந்த முதலீட்டானாலும் சரி முன்கூட்டியே தொடங்குவது, அதாவது சீக்கிரமாகவே தொடங்குறது வந்து அபரிதமான லாபத்தை வந்து வழங்கும். அதுவும் கூட்டு வட்டி திட்டத்தில் முதலீடு செய்யும்போது அற்புதங்களை பெற முன்கூட்டியே தொடங்குவது நல்ல வருமானத்தை பெற்றுத்தரும். நீங்கள் தினமும் ரூபாய் 50 சேமித்து 1 கோடி ரூபாய் உருவாக்க முடியும் என்றால் முடிந்தவரை விரைவில் முதலீடு செய்ய தொடங்குங்கள். ஒரு நாளைக்கு ரூ. 50 சேமித்தா மாதத்துக்கு ரூ. 1500, அப்படியே வருஷத்துக்கு பார்த்தா ரூ. 18,000. முதலீட்டை பழக்கமாக்கிக் கொள்ள மாதந்தோறும் ஒரு குறிப்பிட்ட தொகையை உங்கள் கணக்கிலிருந்து பிடித்து கொள்ளும்படி ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபி திட்டத்தில் முதலீடு செய்ய தொடங்கலாம். இப்போது நீங்கள் வந்து 25 வயசில் இருக்கீங்கன்னா 1 கோடி உருவாக்குவது எப்படி என்பதை சொல்லி பார்க்கலாம். உங்களுடைய ஒட்டுமொத்த முதலீட்டு காலத்திற்கும் 14% வருமானம் வழங்கப்பட்டால் 10 ஆண்டுகள் வந்து உங்கள் முதலீடு வந்து 1,80,000 வந்து இருக்கும். இது வந்து நீண்ட காலத்துக்கு வந்து உங்கள் முதலீட்டு வருமானம் வந்து 2,13,137 ஆகும். 10 ஆண்டுகளுக்கு பிறகு மொத்த தொகை வந்து ரெண்டையும் வந்து சேர்த்தா 3,93,137 வந்து இருக்கும். 20 ஆண்டில் பார்க்கும்போது நீங்கள் முதலீடு பண்ணிடுவீங்க 3,60,000. இதோட நீண்டகால முதலீடு வருமானம் வந்து 14,14,519, ரெண்டையும் சேர்த்தா வந்து 19,74,519 இருக்கும். இதே 30 ஆண்டில் வந்து நீங்கள் வந்து 5,40,000 வந்து முதலீடு செஞ்சுருப்பீங்க. இதுக்கு வந்து வட்டியோடு சேர்த்து எவ்வளோ வந்திருக்குன்னா 77,95,583 வந்து வந்திருக்கும். 30 ஆண்டுகளுக்கு பிறகு வந்து இது ரெண்டையும் வந்து பார்த்தா வந்து 83,35,583 வந்து இருக்கும். 32 ஆண்டுகளில் பார்த்தா வந்து உங்கள் முதலீடு வந்து 5,76,000 வந்து இருக்கும். இதுக்கு நீண்டகால முதலீடு வருமானம் வந்து 1 கோடியே 4,76,949 இருக்கும். மொத்தமாக வந்து சேர்த்தா 1 கோடியே 10,52,949 வந்து இருக்கும். ஒவ்வொரு 10 ஆண்டிலும் வந்து நீங்கள் 1,80,000 அடுத்து வந்து முதலீடு செய்து ரூபாய் 2,13,137 அடுத்து 14,01,382 வந்து 61,81,064 என வருமானம் அதிகரித்து கொண்டே செல்லும். இதற்கு மிக முக்கியமான காரணம் கூட்டு வட்டியின் நன்மை மட்டுமே. அடுத்த 2 ஆண்டுகளில் ரூபாய் 36,000 கூடுதலாக முதலீடு செய்தால் கூடுதலாக 26,81,366 வந்து கிடைக்கும். முதலீட்டை பொறுத்தவரை 32 ஆண்டுகள் நீண்ட காலம்தான். ஆனால் மாதம் ரூபாய் 1,500 முதலீடு செய்வது பெரிய தொகை அல்ல. அதனால் 25 வயதில் தொடங்கி 57 வயதில் வெறும் 5,70,000 வந்து முதலீடு செய்து 1 கோடிக்கு மேலே வருமானம் வந்து கிடைக்கும். இதை நீங்கள் ஃபாலோ பண்ண வந்து கண்டிப்பாக வந்து நீங்களும் வந்து கோடீஸ்வரன் தான். கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி.